Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா என்னோட சேனல்ல வந்து வீடியோஸ் வராம இருந்ததுக்கு ரொம்ப சாரி. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலங்க. இனிமேல் ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வரும். இப்போ வந்து நான் உடம்பு சரியில்லைனா கூட கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்ண மட்டும் தான் என்னால முடியல. பட் இனிமேல் வர்ற வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா நான் என்னென்ன வந்து ஸ்டிட்ச் பண்ணேன், எந்த மாதிரி ப்ளவுஸை வந்து உங்களுக்கு டிசைன்ஸ்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிறைய ஆர்டினரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். பட் 2-3 ப்ளவுஸ் மட்டும்தான் டிசைன் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான். பட் வந்து நெக்கில் வந்து எந்த டிசைனும் கொடுக்க கிடையாது. பட் ஸ்லீவில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கிளாத் வந்து சாரியில் வரல. சாரியில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் அந்த ப்ளைனாக வந்துச்சு. நான் அதுக்கு வந்து நார்மலாக ப்ளைனாக ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டிசைனர் கிளாத்தை வந்து ஒரு 1/2 மீட்டர் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். 1/2 மீட்டர் டிசைனர் கிளாத்தும் அதுக்கு அதே கலரில் வந்து நான் லைனிங்கும் 1/2 மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்லீவில் மட்டும் நான் டிசைன் கொடுக்க போகிறேன். பட் பாடி ஃபுல்லாகவே ப்ளைன் கிளாத்தாகவே வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எந்த ஒரு பைப்பிங்கும் ஸ்டிச் பண்ண கிடையாது. இது ஒரு முக்கியமான அக்கேஷனுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக தான் இருக்குது. இந்த சம்மருக்கு வந்து இந்த காட்டன் சாரீ வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நார்மல் வந்து காதி காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் இது. அந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து இது சின்ன சின்னதாக அங்கங்கே பூ வந்து எம்ப்ராய்டரி வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடி எடுத்த இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணேன். நான் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான அக்கேஷனுக்காக இந்த சாரீ வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக எடுத்த சாரீ. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய சாரீஸ் என்கிட்ட இருந்தாலும் இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து நம்மளால் வந்து அந்த மாதிரி சாரீஸ் வந்து வியர் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வெளியில் போகிறதுனால கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு காட்டனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாரீ நான் ஏற்கனவே இந்த மாதிரி மெட்டீரியல் இன்னொரு கலர் சாரியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சேம் பட் வந்து ரன்னிங் ப்ளவுஸாகவே நான் ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த சாரீ வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த சாரீக்கு இப்படி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரீ ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டரி இருக்கும். அது வந்து நம்ம ப்ளைனாக போடும்போது நார்மலாக நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏற்கனவே நான் இதே மாதிரி பேட்டர்னில் ஒரு சாரீ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சேம் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டைலில் வந்து நான் ஸ்டிச் பண்ணது கிடையாது எனக்கு. அதனால் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து ஒரு பிளாக் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப நாளாக நிறைய சாரீஸ்க்கு வந்து ப்ளவுஸ் கலந்த மாதிரி ப்ளவுஸ் தேவைப்படுது. நான் நிறைய வந்து அந்த புடவை கட்டாமல் இருந்தேன். சரி, அதோடு சேர்த்து இன்றைக்கும் அது ஒரே வேலையாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலரை கிளாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த ஒரு 1/2 மீட்டர் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கு வந்து 1/2 மீட்டர் மட்டும்தான் எடுத்தேன். 1 மீட்ரு வந்து 180 சொன்னாங்க. அதனால் ஒரு 1/2 மீட்டர் மட்டும் 90 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கினேன். 90 ருபீஸ் வந்து இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒர்த்தாக தான் பட்டுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், 90 ருபீஸ்க்கு இந்த கிளாத்து, இந்த டிசைனர் கிளாத்து வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த சாரியிலோட இருக்கிற கலரோட காம்பினேஷன்லேயே தான் எனக்கு இந்த கிளாத் வந்து அமைஞ்சதுனால எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்லீவில் மட்டும்தான் டிசைன் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்லீவில் மட்டும் இந்த டிசைனர் கிளாத்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு க்ரீன் கலரில் நம்ம ப்ளவுஸோட கலர்லேயே கொஞ்சம் பார்டர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நார்மல் ஸ்லீவை தான் நான் கட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டிசைன் ஸ்லீவும் கட் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி பஃப்பும் ஸ்டிச் பண்ணல. பஃப் வைக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து நம்ம ஸ்லீவே இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் ப்ளைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளைனாகவே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஃபிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நானே ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. கண்டிப்பாக எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள்
ஸ்டிச் பண்ணுறதுக்கு யாராவது கஸ்டமர் கொடுத்தாலும் சரி, உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்களே டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து சொன்னாங்க சூப்பராக இருக்குது, இந்த ப்ளவுஸ் வந்து அழகாக தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். மோஸ்ட்லி வந்து நான் எப்படி வந்து அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குதுன்னாக்கா, நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வச்சிட மாட்டேன். அங்கேயே பக்கத்துலேயே நான் மிஷின் பக்கத்துலேயே நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். யாராவது வந்து கஸ்டமருங்க எடுத்துன்னு கொடுப்பாங்க ப்ளவுஸ். அப்போ அந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டிச் பண்ணது உடனே வச்சு எல்லாமே வச்சு எடுத்து வச்சுட மாட்டேன். ஒரு எமர்ஜென்சி சீக்கிரமாகவே இப்போ டெலிவரி கொடுக்கணும் அந்த ப்ளவுஸ் அப்படின்னா மட்டும்தான் நான் உடனே ப்ளவுஸ் வந்து வைப்பேன். பட் வந்து அன்றைக்கி வந்து நான் வைக்காமலே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 days வந்து உடம்பு சரியில்லாதனால நான் வைக்கல. அதுக்கப்புறம் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டதுனால அதை பார்த்துட்டு ஒரு 2 கஸ்டமருங்க வந்து எனக்கு அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அந்த என்ன மாதிரி ப்ளவுஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து எல்லாமே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீட்டாக. நம்மளுக்கு தேவையான அளவு கிளாத்து பத்தாதனால கொஞ்சம் 1 inch அளவுக்கு வந்து கிளாத் ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங்க்கும் அதே மாதிரி தான் கிளாத் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் பீஸுக்கும் நான் கிளாத் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசைனர் ப்ளவுஸ் தான் இது. பட் வந்து அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தா, அந்த கொடியும் அந்த பூவும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பார்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கடையில் வந்து கட் பண்ணும்போது நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி தான் தருவாங்க. பட் வந்து நம்மளுக்கு ஒரே நேரத்தில் வந்து 2 ஸ்லீவ் கட் பண்ண முடியாது. ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவ் நான் கட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இந்த சாரீக்கு வந்து ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ப்ளவுஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் ஸ்லீவ் தான், இதில் எந்த ஒரு டிசைனும் இல்லை. நார்மல் ஸ்லீவ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் வைக்கணும், வைக்கிற வேலை மட்டும்தான் பேலன்ஸு. 4 டாட் வைக்கும்போது வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து நான் 3 டாட் தான் வைப்பேன். பட் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 4 டாட் வச்சு ஸ்டிச் பண்ண சூப்பராக இருக்குது. பாருங்கள் அழகாக இருக்குது. போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஃபிட்டாக இருந்துச்சு. காட்டன் ப்ளவுஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். நான் ஷோல்ட்ரு மட்டும் கம்மியாக தான் வச்சு எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு வந்து ஷோல்ட்ரு கம்மியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். 2.5 inch அளவு வந்து ஷோல்ட்ரு இருக்க மாதிரி தான் நான் வச்சு கட் பண்ணேன். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு 2 inch வந்துடும். 2 inch ஷோல்டரில் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான அக்கேஷனுக்கு வந்து நான் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த அக்கேஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அக்கேஷன் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்து நம்மளோட பசங்களோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டெப்பு வந்து அவங்களோட லைஃப்பில் எடுத்து வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இல்லை, அது ஒரு தொடக்கத்துக்கான ஒரு முதல் அறிகுறின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நான் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும்னா எப்பவுமே ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது இல்லை நல்ல காரியத்துக்கு போகும்போது முக்கியமாக நான் புது துணி தான் எப்போவுமே நியூ ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.